Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு January 17th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription is available now with 50% offer using the code success499. So the first news is which 3 Indian banks ranked among top 25 global ranks by the market capitalization in Q4 2024 கேட்டிருக்காங்க. ஸோ டாப் 25ல இருக்க பேங்க்ஸ் அப்படின்னாலே இந்த பிக்சர் வச்சு யூ மைட் நோ HDFC, ICICI Bank and State Bank of India. இதை அவங்க லிஸ்ட் பண்ணுற அந்த டாப் 25 அப்படின்னு குளோபல் பேங்க்ஸ்ன்னு லிஸ்ட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் தே ஆர் லிஸ்டிங் திஸ் பேங்க்ஸ். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ஃபார்முலா என்ன ஆர் ஹவு டு calculate a market capitalization அப்படின்னா current share price into number of outstanding shares. ஸோ எவ்வளோ அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இப்போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் பண்ண டாப் 25 பேங்க்ஸில் நம்ம இந்தியன் பேங்க்ஸான HDFC, ICICI and State Bank of India லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் HDFC பேங்க்கோட ரேங்க் என்ன அப்படின்னா 13th globally, ICICI Bank stands at 19th rank and SBI 24th rank. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குது ரேங்க் பார்த்துட்டோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னா $158.5 billion ஃபார் HDFC, $105.7 billion for ICICI and $82.9 billion for SBI. எவ்வளோ க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. 1.6% for HDFC, 25.8% for ICICI Bank. ஸோ குளோபல் கான்டெக்ட்ஸில் குளோபலாக டாப் 25 பேங்க்ஸில் ஆன் த ஹோல் பார்த்தோன்னா 27.1% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து இருந்திருக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில். ஸோ இது வந்து $4.6 trillion ரீச் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் JB Morgan டாப் பொசிஷனில் இருக்காங்க, which is the world's largest bank with market capitalization of $674.9 billion. and Goldman Sachs வந்து 9th பொசிஷனுக்கு ஸ்லிப் ஆகிருக்கதா கொடுத்துருக்காங்க. 42.9% மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் க்ரோத் இருக்கிறதாகவும். ஆல்சோ இந்த டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணது யாருன்னா குளோபல் டேட்டா அப்படின்றவங்க தான். ஸோ திஸ் இஸ் த சார்ட் தே ரிலீஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் JP Morgan Chase and Co. $674.9 billion. ஸோ அவங்களுக்கு அடுத்து இருக்கிறது பேங்க் ஆஃப் அமெரிக்கா கார்பரேஷன். ஸோ 3 அதில் வந்து பாதி அளவுக்கு தான் தேர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இஸ். ஸோ அந்தளவுக்கு JP Morgan இஸ் இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் unbeatably. ICBC is third, which is Industrial and Commercial Bank of China, which is a top Chinese Asian bank in terms of market cap. So and third in globally. Year on year growthலையுமே வந்து they show 37.8% இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பொசிஷனில் இட் இஸ் 37.8% growth இருக்குது. அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா அண்ட் டாப் 5 பொசிஷனில் 2 banks were from China. ஸோ அதையும் வந்து நீங்கள் just get to know these things. Then Bank of China is in 7th பொசிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டாப் ரேங்கிங்கில் HDFC இஸ் ஹியர் அண்ட் SBI இஸ் DBS குரூப்பும் இருக்குது, SBIயும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் இந்தியா ICICI பேங்க்கும் இருக்குது, சிட்டி குரூப் பேங்க்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் டேக் அ லுக். ICICI பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் கிரெடிட் எக்கோசிஸ்டமில் வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது. யூ மைட் சி ஃப்ரீக்வெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் டிவி இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ தே ஆர் ப்ரமோட்டிங் மச். HDFC ஆல்சோ ரைஸ்ட் 1.6%. and SBI, you know, there is a steady growth. We trust SBI for a lot of things. So that's the thing here. So global factor influencing markets, usually markets அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இருக்கிற ரீசன்ஸ் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்ஸ்னால் ஃபெட்ரல் ரிசர்வ் பாலிசி. ஸோ 25 basis points வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ஸ் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பரில் பண்ணாங்க.
ஸோ ஃபெட் ரேட் கட்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். தட் ஸ்பில் ஓவர் வில் பி இன் அதர் கண்ட்ரீஸ் டூ அண்ட் அதர் கண்ட்ரீஸ் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அரோஸ் இன் டிசம்பர் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதனால் we know 2025 ரேட் கட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் யா தே டோன்ட் ரெடியூஸ் அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் இருக்குது. தென் மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க்ஸ் லைக் சாவரிங் டெப்த், அதாவது கண்ட்ரீஸ் வாங்குகிற டெப்த் ஆர் கடன், ஸ்ட்ராங்கர் டாலர் இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் பிகாஸ் ஆஃப் நியூ பிரசிடெண்ட் அண்ட் ஃபாரின் அவுட்ஃப்ளோ ஃப்ரம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் சைனாஸ் எக்கோ ஸ்டிமுலஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரேங்கிங் வந்து லாஸ்ட் இயர் ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அப்போ பார்க்கும்போது ஜேபி மார்கன் தான் சேம் பிளேஸில் இருந்துச்சு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆல்சோ வேர் இன் சேம் பிளேஸ் அண்ட் தேர்ட் பொசிஷனும் வந்து ஐசிபிசி தான் இருந்துச்சு. பட் த ஃபோர்த் பொசிஷன் வாஸ் வெல்ஸ் ஃபார்கோ. ஸோ அதுதான் வந்து இப்போது அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா ஃபோர்த் பொசிஷனுக்கும் they swapped their position, 4th and 5th பொசிஷனுக்கு they swapped. ஸோ இதுதான் மோஸ்ட்லி இருக்கிற சேஞ்சஸ். ஸோ இதில் டிபிஎஸ் பேங்க்கும் வந்து லாஸ்ட் பொசிஷன், இந்த பொசிஷன்லேருந்து 3 பொசிஷன்ஸ் மேலே போயிருக்கு. அப்போ பார்க்கும்போதும் எஸ்பிஐ வாஸ் இன் நாட் திஸ் கைண்ட் ஆஃப் திங், கொஞ்சம் இன்னும் மேலே பொசிஷன்ஸில் இருந்துச்சு. நவ் தட் இட் ஹாஸ் கம் டவுன். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா தட் ஹேஸ் வேரியஸ் ரீசன்ஸ். நம்ம ஹோல் ஆஃப் மார்க்கெட்டே இப்போ வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஸோ வி கான்ட் ப்ரெடிக்ட், இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் இட் கேன் சேஞ்ச். ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்றது மட்டும் ஜஸ்ட் கெட் டு நோ. அண்ட் அதில் டாப் 25ல் இந்தியாவை சேர்ந்த 3 பேங்க்ஸ் இருக்குது. தட் இஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் எஸ்பிஐன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் மைட் சேஞ்ச் பிஃபோர் எக்ஸாம், பட் ஜஸ்ட் கெட் டு நோ. ரீசன்ட் டேட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. Next is which organization has partnered with Magneti to expand UPI accelerate in UAE. So you know 7 countries வந்து UPI is doing its job now. So ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருந்தோம் that 7 countriesல UPI is prevalent now அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PIB data. This is the picture, countries where UPI is operational அப்படின்னு சொல்லிட்டு. Just have these names in your mind: Bhutan, Singapore, UAE, France, Mauritius, Sri Lanka, Nepal. ஸோ மரூஷியஸ், நாட் மால்தீவ்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸில் மரூஷியஸும் மால்தீவ்ஸும் எது இருக்குன்றதை கீனாக பார்த்து டேக் அ லுக். பிகாஸ் while I was taking test அது ஒன்று நான் மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அதனால தான் ஐம் சேயிங் மரூஷியஸ், ஃப்ரான்ஸ், யூஏஇ, சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா. ஸோ இங்கே வந்து யூஏஇயில் நம்ம உள்ளே போகிறதுக்கு we are expanding the UPI acceptance in UPI with Magneti. ஸோ இதை யார் பண்ணா, which organization has partnerன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக வேணும் NPIL தான். பிகாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் NPCIயோட இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது இந்த பர்டிகுலர் நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் டீம் தான். ஸோ they are NPCI இன்டர்நேஷ்னல் அண்ட் மேக்னெட்டி பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க யூஏக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் அண்ட் which is an arm of NPCI has partnered with Magneti, leading payment solution provider in the Middle East. ஸோ அவங்களோட பார்ட்னர் பண்ணுறது மூலயமா யூபிஐ வந்து ரொம்ப ஈஸியாக யூஏக்குள்ளே போகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கியூஆர் பேஸ்டு யூபிஐ மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் யூஏயில் ஃபோக்கஸ் பண்ணி they are advancing this. அவங்க வந்து பிளான் பண்ணி தானே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் எவ்வளோ, இனிஷியல் ரோல் அவுட் எப்படி இருக்க போகுது, குளோபல் இன்டகிரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க போகுதுலாம் சொல்லியிருக்காங்க. யூபிஐ அக்செப்டன்ஸ் வந்து டியூட்டி ஃப்ரீ, துபாயோட டியூட்டி ஃப்ரீலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டெயில், ஹாஸ்பிட்டாலிட்டி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யூபிஐயை வி ஆர் மேக்கிங் குளோபல் திங். ஆஃப்டர் நம்ம G20ல் 2023 நம்ம பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து தே ஸ்டார்டட் அக்செப்டிங் யூபிஐ அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல். அண்ட் அதை அவங்க கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு நிறைய கண்ட்ரீஸ் தே ஆர் கொலாபரேட்டிங் வித் அஸ். ஸோ அதில் ஒன்று தான் UAE. ஸோ தேட் இஸ் த திங் ஹியர். மிடில் ஈஸ்டில் வி ஆர் டியூட்டி ஃப்ரீ அப்படின்னா ஷாப்பிங் டெஸ்டினேஷன் ஃபார் ட்ராவலர்ஸ் இன் துபாய். ஸோ ஒரு டூரிஸ்ட்ஸ்க்குன்னு பர்டிகுலர் இடத்துல தே வில் ஹாவ் திஸ் டியூட்டி ஃப்ரீ திங்ஸ். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க.
which bank launched IDBI Chiranjeevi Super Senior ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக பேர்லேயே இருக்கிறதுனால we know IDBI பேங்க். IDBI ஒரு சிரஞ்சீவி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் எஃப்டி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உட்சவ் எஃப்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு லான்ச்சிங் தான் இது. அன்டில் March 31, 2025 வரையும் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்கும். 8 years ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். இதே மாதிரி ஒரு ஸ்கீம் எஸ்பிஐயும் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தேர் வில் பி சம் கன்செஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து அந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால பேங்க்ஸ் ஆர் இன்னோவேட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எஃப்டி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வேர் டெபாசிட்டர்ஸ் வந்து அவங்களோட டெபாசிட்ஸ் ஆர் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க்ஸையும் கன்சிடர் பண்ணி போடணும்னு. நவ் தட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமானதுனால, ஃபினான்ஸோட லிட்ரஸி அதிகமானதுனால பீப்புள் ஆர் கோயிங் டுவர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஷேர் மார்க்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி போகாமல் பேங்க்ஸ் கிட்டேயும் டெபாசிட்ஸ் இருக்கணுன்றதுக்காக காம்படிட்டிவ்னஸ்க்காக பேங்க்ஸ் ஆர் இன்னோவேட்டிங் இந்த மாதிரியான எஃப்டிஸ். 65 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக, அதாவது 0.65% அதிகமாக இருக்க போது above the standard deposit rates for Woodserve FDs, 50 BPS higher than the senior citizens rates and higher rate வந்து 8.05 வரையும் கொடுக்கறதா they are planning for 555 days. சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். ஸோ 4 different days tenures வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். தட்ஸ் இட். இதே தான் ரீசெண்டாக எஸ்பிஐ பேட்ரோன் எஃப்டி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ தேட் ஆல்சோ இஸ் ஃபார் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் above 80க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. So next is, what is the primary cause for the stress on banks' earnings in Q3 FY25 as highlighted in a report? It was a report released in Times of India. So அதில் வந்து மோஸ்ட்லி இந்த குவார்ட்டரில் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் Q3யோட டேட்டா இன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ Q3ல் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இன் பேங்க்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ அதில் ஸ்லிப்பேஜ் இன் மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸ் கம்மியாக இருக்கும் இன் Q3 ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர்ன்ற மாதிரியான ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஸ்லிப்பேஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிக்வன்சிஸ் இன் அன்செக்யூர்ட் லோன்ஸ். நம்ம ஏற்கனவே ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் பார்த்துருந்தோம் தட் அன்செக்யூர்ட் லோன்ஸுக்கு வந்து பேமெண்ட் லேட் ஆகுறதுனால that will cause spillover in other things also. So அதனால் Q3யோட rating or something will be கம்மியாக தான் இருக்கும் because of microfinance and credit card loans. ஸோ அதில் வந்து பேங்க்ஸ்க்கான ப்ரெஷர்ஸ் வந்து இருக்குது. ஸ்டேட்ஸ் லைக் பீகார், தமிழ்நாடு, யூபி அண்ட் ஒடிசா வந்து ஹையர் டெலிக்வன்சிஸ் பார்த்துருக்காங்க மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸில், விச் இஸ் பே பேக் இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் டீப்பர். தட் இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஹியர். borrowers with overdue personal loans and credit card often default on retail loans including auto and two-wheeler loans. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது என்ன மாதிரியான என்பிஎஸ் அதிகமாக இருக்குன்றதுக்கு யூ கேன் ரைட் தீஸ் திங்ஸ். ஸோ ரிஸ்க் ப்ரிவைலிங் இன் லோன் அப்படின்னு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் தீஸ் பாயிண்ட்ஸ். பர்சனல் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாம் வந்து ஓவர்டியூ ஆக வச்சுருக்காங்க borrowers. அண்ட் ரீட்டெயில் லோன்ஸ் லைக் ஆட்டோ அண்ட் டூ வீலர் லோன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட் ஆகிற அளவுக்கு இப்போ பீப்புள் ஆர் டூயிங் சச் திங்ஸ். ஸோ அதை தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே இந்த ரிப்போர்ட் பார்த்துருக்கோம், பட் ஜஸ்ட் அகேன். ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் IMF ப்ரெடிக்ட் பண்ணது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 6.5%. ஸோ சிஎஸ்ஓவோட டேட்டாவும் வந்திருக்கு, விச் இஸ் 6.4%. சிஎஸ்ஓ நம்மளுக்கு தெரியும், நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட ஒன் ஆஃப் த ஆர்ம். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணது 6.4, இது 6.5. ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் யாரெல்லாம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர் நவ் யூ மேக் அ டேபிள் அண்ட் என்ன இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்றத நோட் பண்ணிகிட்டே வாங்க. இஃப் நாட் வில் ரிலீஸ் அ செப்பரேட் வீடியோ பிஃபோர் எவ்ரி எக்ஸாம். ஸோ ரிவைஸ்டு IMFோட ரிவைஸ்டு ஃபோர்காஸ்ட் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் வந்து 6.5% மாற்றிருக்காங்க. பிஃபோர் 7% இருந்துச்சு. ரீசன் ஃபார் ரிவிஷன் வி நோ, ஷார்பன் தேன் எக்ஸ்பெக்டட்.
தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்லோடவுன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ஸ் லைக் 26 and 27க்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தட் வில் பி 6.5% தான் இருக்குன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க் வந்து 6.7% சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆர்பிஐ வந்து 6.6ன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி 6.6% சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் எக்கனாமி எப்படி இருக்கும்னு ஐஎம்எஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா 3.3% ஜிடிபி க்ரோத், ஆவரேஜ் ஜிடிபி க்ரோத் இருக்குன்ற மாதிரி ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்க்குமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2000லேருந்து 2019 ஆவரேஜ் எடுத்தோன்னா 3.7%. ஸோ அதை விட இப்போது கம்மியாகுது, விச் இஸ் வெரி, ஏன்னா இந்த பர்டிகுலர் 2000 to 2019 நிறைய க்ரைசிஸ் இருந்திருக்கும், எஸ்பெஷலி அந்த 2008 க்ரைசிஸ்லாம் இதில் இருக்குது. ஆல்சோ தேர் இஸ் டிஃப்ரெண்ட் க்ரைசிஸ் இன்வால்வ்ட் இன் இட். அதோட ஆவரேஜ் எடுக்கும்போது 3.7, இப்போது நெக்ஸ்ட் 2 இயர்க்கும் 3.3 தான் இருக்க போகுது குளோபல் எக்கனாமி, விச் இஸ் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதே நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஜிடிபி க்ரோத் வில் பி ஸ்லோவர் தேன் பிஃபோர் அப்படின்றது தான். குளோபல் இன்ஃப்ளேஷன் வில் ஆல்சோ பி அட் 4.2% ஃபார் திஸ் இயர், அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு 3.5% இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்னா சைனா தான். ஸோ அவங்களோட ஸ்லோ டவுன் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் குளோபல் எக்கனாமி. தே ஆர் டூயிங் மெனி திங்ஸ். இப்போது சைனாவில் சின்ஸ் த க்ரோத் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், அவங்க நிறைய இப்போது நம்ம ஐடிபிஐ எஸ்பிஐலாம் எப்படி எஃப்டி ஸ்கீம்ஸ்க்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்களோ, சைனா ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் மெனி ரிஃபார்ம்ஸ் தட் இஸ் அட்ராக்டிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எஃபிஐ அதனால தான் நம்ம கண்ட்ரிலேருந்து சைனாக்கு தே ஆர் மூவிங் அவுட். அதனால தான் நம்மளோட மார்க்கெட்டுமே வந்து நாட் இன் அ ஸ்டேபிள் பொசிஷன் நவ். ஆல்சோ த ருப்பி டெப்ரிசியேஷனும் தட் அதனால தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் good in February MPC. So 47th president of US January 20th பதவி ஏற்றுட்டாரு, which is Donald Trump. 45th and 47th president of US வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ அவரோட டென்யூரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பார்த்துக்கலாம். வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், அவரோட ஒய்ஃப் இஸ் இந்தியன் ஃபேமிலி ஹெரிட்டேஜை சேர்ந்தவங்க போல். ஸோ அவங்க பேரும் வந்து இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தேட்ஸ் இட். இதில் ஒன்றும் இல்லை. எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியன் பேங்க் யார் அப்படின்னு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, விச் இஸ் வினோத் குமார். ஸோ வினோத் குமார் இஸ் நவ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியன் பேங்க். ஸோ அவரை வந்து யார் சக்ஸஸ் பண்ணுறா, இதுக்கு முன்னாடி யார் இந்தியன் பேங்க்கோட சிஇஓவாக இருந்தானா எஸ்எல் ஜெயின். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் ஆன் 31st December 2024 அப்புறம் ஹீ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியன் பேங்க். அவரோட ப்ரீவியஸ் இயர்ஸ் என்ன மாதிரியான ஒர்க் இன் பேங்கிங் செக்டரில் இருந்திருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் பிஎன்பியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்திருக்காரு. ஆல்சோ சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் அண்ட் சிஇஓ ஆஃப் பிஎன்பியோட இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர்லேயுமே வந்து ஹீ வாஸ் தேர். ஆல்சோ ஹேஸ் அ ஃபர்ம் நாலேஜ். 1994லேருந்து பிஎன்பியில் ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஜாயின்ட் அஸ் அ ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி ஹீ ஹேஸ் நவ் எம்டி அண்ட் சிஓ ஆஃப் இந்தியன் பேங்க்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட எம்டி அண்ட் சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அசோக் சந்திரா. ஸோ அவரையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஹீ வாஸ் ப்ரீவியஸ்லி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் கனரா பேங்க். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் தான் இப்போது இந்தியன் பேங்க்கில் எம்டி அண்ட் சிஇஓ. ஸோ அந்த ஒரு செயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்போர்ட்ஸ் வேர் பிராண்ட் வந்து பிவி சிந்துவோட பார்ட்னர் பண்ணி மல்டி இயர் டீல் போட்டிருக்காங்க ஃபார் பேட்மிண்டன் டொமைன் அப்படின்னு, பூமா தான் இப்போது இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிவி சிந்து வில் பி த அம்பாசடர் ஃபார் பூமாவோட அஃபிஷியல் பேட்மிண்டன் சீரீஸ். ஸோ 57 million ஃபேன் பேஸ் இருக்குது பூமாவுக்கு இந்தியாவில். ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக தான் தே ஆர் டூயிங் திஸ். 2-time Olympic medalist and most followed badminton athlete globally அப்படின்னா அது சிந்து. ஸோ தே ஆர் பார்ட்னரிங் வித் பூமா. இந்தியன் யூத் அண்ட் ஜென்சி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஆல்சோ லாஸ்ட் 4 yearsஸாக தேர் இஸ் அ ரைஸ் இன் இன்ஸ்பிரேஷன் பேட்மிண்டன் ரிலேட்டடாக 65% ரைஸ் இருக்கான். ஸோ அதனால தே ஆர் ஃபோக்கஸிங் பிவி சிந்து. திஸ் வாஸ் அனௌன்ஸ்ட் அஃபிஷியலி இன் நியூ டெல்லி. இந்தியா ஓப்பன் 2025ல் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூமா பிளான்ஸ் டு ரிலீஸ் ஸ்பெஷல் பேட்மிண்டன் கலெக்ஷன் லேட்டர் இன் திஸ் இயர். ஸோ இதன் மூலயமா ஃபேன்ஸ் அண்ட் அத்லெட்ஸ் ரெண்டையுமே வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ யா,
tap into projected growth. இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் அப்பேரல் மார்க்கெட் வந்து $400 million பை 2030 ரீச் ஆகுன்ற மாதிரி பூமாவோட விஷன். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக தான் they are doing. ஸோ சிந்து ஆல்சோ ஜாயின்ஸ் லைட் ரோஸ்டர் இந்த சென்ஸ் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இஸ் தட் ஹர்மன்பிரீத் கவுர், முகமது ஷமி, எம்சி மேரிகாம், யுசைன் போல்ட், நெய்மர் ஜேஆர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பூமாவோட அம்பாசடர்ஸாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்களோட ஷீ இஸ் ஆல்சோ ஜாயினிங் தெம் அப்படின்றது தான் தே ஆர் மென்ஷனிங் ஹியர். ஸோ யா, ஸோ இப்போ வந்து இவங்க ஒரு பர்சனை மட்டும் அம்பாசடராக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக இப்போது லிஸ்ட் பண்ணியிருக்க இவங்க எல்லாருமே வந்து பூமாவோட அம்பாசடர்ஸ் தான். ஸோ எஸ்பெஷலி தே ஆர் கலெக்டிங் கிளாஸ் ஆஃப் 23 அப்படின்னு சொல்லி கேம்பெயின் மாதிரி கூட தே ஆர் லான்ச்சிங். ஸோ இதன் மூலமா என்னென்னா 75 இயர்ஸாக பூமாவோட லைட் விஷயங்கள் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஈச் டேலண்ட் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு பேரை வந்து கலெக்ட் பண்ணி தே ஆர் ஆடிங் அஸ் அம்பாசடர்ஸ். ஸோ that's the thing here. ஸோ எந்த டாக்டர்ஸ் ரீசெண்ட்லி இம்ப்ளான்டட் என்ன மாதிரியான விஷயத்துக்கு டாக்டர் வந்து ஏஐ ட்ரிவன் லெட்லெஸ் பேஸ் மேக்கர் இன் 86 year old விமனுக்கு யூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் த கீ ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டு eliminate the use of generator pockets and insulated wires. அதாவது பேஸ் மேக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங். ஸோ நம்ம ஹார்ட்டோட பீட்டிங் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து ஸ்லோ ஆகிடுச்சு ஆஃப்டர் certain years அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தே யூஸ் திஸ் பேஸ் மேக்கர். ஸோ இந்த பேஸ் மேக்கர் மூலயமா தேர் இஸ் அ வயர், 2 வயர் லெட் வயர் வந்து உள்ளே போகுது. ஒன் இன் ரைட் ஆர்டிலரி அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். இது ரெண்டுக்கும் வந்து தோஸ் லெட் வயர்ஸ் வந்து போகும். ஸோ இந்த 2 வயர்ஸும் இல்லாமல் தே ஆர் யூஸிங் ஏஐ ட்ரிவன் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி தே ஆர் யூஸிங் சம்திங் டு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் லெட் இல்லாமல் தே ஹாவ் டிட் ஒரு சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மினிமல் இன்வேஷன் டெக்னாலஜி எலிமினேட்ஸ் த நீட் ஃபார் செஸ்ட் இன்செஷன், ஜென்ரேட்டட் ப்ராக்கெட்ஸ் அண்ட் இன்சுலேட்டட் வயர்ஸ். இது எதுவுமே இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணி தே ஆர் யூஸிங் சம் சர்டன் திங்ஸ். ரிஸ்க்கும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கரில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் லெட் டிஸ்லாஜ்மெண்ட்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி இட் வில் கிவ் குட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரியான சர்ஜரிஸில். ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் பேஷண்ட்ஸோட ஸ்பெசிஃபிக் கார்டிக் நீட்ஸ்க்கு பொறுத்து that will do its workன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ் மேக்கர் வந்து எப்போ இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட்டோட ரைட் வென்ட்ரிக்கலில் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க when there is a less heartbeat. இது வந்து which will induce the heartbeat. அதுதான் காம்பேக்ட் வயர்லெஸ் டிவைஸ் இப்போது லெட்லெஸ் பேஸ் மேக்கர்ன்றது. ஸோ அந்த லெட்லெஸ் பேஸ் மேக்கரில் ஏஐ இன்சர்ட் பண்ணி தான் ஏஐ யூஸ் பண்ணி தே ஆர் டூயிங் திஸ். ஸோ அந்த வயர்லெஸ்ஸாக இருக்கும், இம்ப்ளான்டட் டைரக்ட்லி இந்த ஹார்ட் வித்தவுட் எந்த லெட்டும் வந்து ரெக்வயர் இல்லாமல் அந்த வயர் பார்த்தோம் இல்லையா, அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டைரெக்டாக டெலிவர் பண்ணும். லெட்டு டிஸ்லாஜ்மெண்ட்லாம் வந்து இல்லாமல், பாக்கெட் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர்ஸ்லேருந்து இட் இஸ் சம்திங் ஸ்டெப் அவுட்டாக இருக்குது. அண்ட் ஏஐயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட்டோட ஹார்ட் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி திஸ் பேஸ் மேக்கர் லெட்லெஸ் பேஸ் மேக்கர் வில் ஒர்க்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தெலங்கானாவில் 4 ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிராம சபா இன் தெலங்கானாவில் உள்ள கிராம சபாஸ் தான் அந்த பெனிஃபிஷியரிஸை சூஸ் பண்ண போகிறாங்க. 21st January தான் அதை பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ வி சா திஸ் அமௌண்ட் அவுட்லேயும் பார்த்துருக்கோம். பட் ரிப்பீட்டட் ஒன் தான். ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அடிஷ்னல் பேர்டன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 45,000 crore 4 ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். அந்த ஸ்கீம் பேர்லாம் நம்ம பார்த்தோம். ரித்து பரோசா, இந்திரம்மா அத்தியமியா ரோசா, அப்புறம் ரேஷன் கார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இந்திரமா இல்லு. ஸோ இந்திரமா இல்லு தான் வந்து நம்ம அந்த ஆவாஸ் யோஜனா மாதிரியே ஹோம் வந்து கட்டி கொடுக்கறதா பார்த்துருந்தோம். ஸோ ஆல் அதர் திங்ஸ் ஆல்சோ வி சா. ஸோ 45,000 crore அடிஷ்னல் எக்ஸ்செக்கர் ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கர்லேருந்து போக போகுது ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயருக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி.
ஸோ ஒவ்வொரு ஸ்கீம் ஓட வாட் வாஸ் த ஸ்கீம் அபவுட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்கீம் தான் இந்த இது. அண்ட் திஸ் இஸ் டார்கெட்டிங் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் கம்யூனிட்டி டு என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி. திஸ் இஸ் ஃபார் ஹவுசிங் and open market borrowing மூலமா they are going to fulfill this 45,000 crore thing. Then வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தேவஸில் நடந்த இந்த ஃபாரமில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கம்பீட் பண்ணாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக. எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸான ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து நிறைய தே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணுன்றதுக்காக. ஸோ அதில் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் 2025 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிக்னிஃபிகண்ட் ட்ரைவ் ஜாப் அண்ட் க்ரோத் இன் இந்தியா எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக எந்த ஒரு ஜாப்மே நவ் இட் இஸ் வித் ஏஐ, ரொபாட்டிக்ஸ் அண்ட் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் தான். ஸோ எந்த டெக் ரிலேட்டட் திங்ஸ் நீங்கள் வாங்கினாலும் ஏஐ எனேபிள்டு ஆர் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் லாஸ்ட் இயரோட ஒரு பாப்புலர் வேர்டே அதுதான். ஸோ அதுதான் அந்த ரிப்போர்ட்லையுமே வந்து தே ஸ்பெசிஃபைட் ஏஐ அண்ட் ரொபாட்டிக்ஸ் ஜாப் க்ரோத் இன் இந்தியாவுக்கு அதுதான் வந்து ட்ரைவராக இருக்க போகுது. ஹியர் ஆஃப்டர் இஃப் யூ நோ சர்டன் திங்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அபவுட் ஏஐ தென் யூ ஆர் ஆப்வியஸாக யூ வில் பி ஹேவிங் அ ஜாப் இன் எனி அதர் செக்டார். 35% ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க through semiconductors and computing technologies மூலமா, 25% through quantum and encryption technology மூலமா. ஸோ பிக் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்க்கு தான் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது இன் ஆர் கண்ட்ரி. ஆல்சோ ஸ்கில் பேஸ்டு ஹையரிங் வந்து அதிகமாக இருக்குது. தட் இஸ் கம்பெனிஸ் ஆர் ஃபோக்கஸிங் இன் டைவர்ஸ் டேலண்ட் போல்ஸ். 67% வந்து அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆல்சோ பீப்புள் ஒர்க்கிங் நவ் இன் த கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு அடாப்ட் டு த ஸ்கில். ஸோ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவையோ அதுக்கும் அடாப்டிங் ஆகிக்கணும். அண்ட் அடாப்டிங் பேஸ்ட் ஆன் ஹையரிங் என்ன மாதிரியான ஸ்கில்ஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து எக்ஸிஸ்டண்ட்டில் இருக்க எம்ப்ளாயர்ஸும் வந்து அடாப்ட் பண்ணணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, விச் இஸ் 30% சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டிகிரி ரெக்குவயர்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். ஸோ டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட்ஸும் வந்து இருக்குது. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் வந்து நம்ம இப்போது வி ஆர் இன் peak of our demographic dividend. Working age group or population is higher, but இந்த டைம்லேயே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸான தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாலலாம் வந்து there are a significant percentage of growth in older age people, and young age peopleோட growth is not so much compared to Bihar, Uttar Pradesh, Rajasthan மாதிரியான states where the people when compared to older age people are higher. ஸோ அதனால தான் அங்கேருந்து அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லேருந்து சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு லேபராக வர ஒரு டெய்லி வேஜ் லேபராக வர பீப்புளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ unlike higher income nations facing aging populations, நம்மக்கிட்ட இது ஒரு டிவிடெண்ட் இருக்குது. ஸோ which we have to use. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த மெக்கன்ஸ்லி ரிப்போர்ட்லேயுமே வந்து 33 years தான் இருக்குது டு திஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்டோட பீக் முடிகிறதுக்கு 33 years இருக்குது. ஸோ நம்மளும் வந்து we have to do as much as possible. இல்லைன்னா நம்ம மிடில் இன்கம் ட்ராப்குள்ளே மாட்டிப்போம் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பை 2050 59% ஆஃப் த குளோபல் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வில் கம் ஃப்ரம் லோவர் இன்கம் நேஷன்ஸ். ஏன்னா டெவலப்டு நேஷன்ஸில் தேர் இஸ் அவேர்னஸ். ஸோ சைல்டு பர்த் கம்மியாயிடுச்சு, பர்த் ரேட்டே கம்மியாயிடுச்சு. அண்ட் தேர் வேர் ஆல்சோ பீப்புள் வித் டிங்க் கப்பிள் அதெல்லாம் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ which will இந்த மாதிரியான டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு டெய்லி வேஜ் லேபர்ஸ் ஆர் ரொம்ப லோ லெவல் ஒர்க் பண்ணுறதுக்கான லேபர்ஸ் வந்து சப்சஹாரா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் கிட்டேருந்து தே மைட் ஹையர். இப்போவே சவுத் கொரியன் மாதிரியான கண்ட்ரீஸ் தே ஆர் டூயிங் தட். ஸோ இன் இந்தியா கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் டிரைவர்ஸ் ட்ரைனிங் இன் ஜென்ரேட்டிவ் ஏஐ, நம்ம கூகுள் கூட தே ஆர் டூயிங் சச் திங்ஸ், மைக்ரோசாஃப்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் பை 2030 how much number of EVs வந்து இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு.
எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்கன்னா 8-fold இன்க்ரீஸ் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, which is our prime minister. The number of EVs in India is expected to increase 8-fold by 2030. EV செக்டாரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா EV டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 2024 ரிலீஸ் ஆன PME டிரைவ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் வெஹிக்கிள்ஸ், 2-wheeler 3-wheeler ட்ரக்ஸு, ஆம்புலன்ஸு இதுக்கு மட்டும் சப்சிடிஸ் கொடுக்காம டெஸ்டிங் ஏஜென்சிஸ், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஃபண்ட் அலோகேஷன் நம்ம பார்த்தோம் அந்த பர்டிகுலர் ஸ்கீமில். ஸோ அதையும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்சோ தேர் ஷுட் பி an increase in 60 to 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள EVs 2-wheelers வந்து 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு திங் வி ஆர் எய்மிங். 125 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க 3-wheelers ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரியான சார்ஜிங் சிஸ்டமை வந்து இன்க்ரீஸ் பண்ண வி ஆர் டூயிங் சம் இனோவேஷன்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் ரேபிட் சார்ஜிங் சிஸ்டமை பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இன்னும் ப்ரெவலண்ட்டாக இல்லை. ஆல்சோ பில்ட் ஆன் அ ஸ்டாண்டர்ட் ஓப்பன் நெட்வொர்க் டைப் 6 BIS-ஓட அப்ரூவலோட வி ஆர் டூயிங். ஸோ இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் நிறையா நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது 3-wheelers மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் 7 டன் எலக்ட்ரிக் ட்ரக் அதுவுமே வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம PME டிரைவில் ட்ரக்ஸ் அண்ட் ஆம்புலன்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய அப்கிரேட் தான் இது. 7 டன் எலக்ட்ரிக் ட்ரக்கும் வந்து ஒமேகா சேக்கி மொபிலிட்டி அப்படின்றவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு புது அப்டேட் இன் EV ரிலேட்டட் திங். And March 2025 we will launch the deployment of public charging stations nationwide produce பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நியூ சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டு எக்ஸ்பைர்ட் இன்டர்நேஷ்னல் இமிக்ரேஷன் ப்ரொசீஜர். ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க, which is FTI-TTP ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவல் ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் திங் எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அதனுடைய டெக்னாலஜி என்னென்னா பயோமெட்ரிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ராவலர்ஸை கம்ப்ளீட் ப்ராசஸ் 20 செகண்ட்ஸ்க்குள்ளே இட் வில் செக் அவங்களோடது. அண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஓவர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கு this will be available. So this feature என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ராவல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மூலயமா போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடணும் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ பயோமெட்ரிக் என்ரோல்மெண்ட்டும் வந்து ஃபேஷியல் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க FRRO ஆஃபீஸஸ் அண்ட் இன் இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ். ஸோ இதன் மூலயமா 8 பயோமெட்ரிக் கேட்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 ஈச் அட் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ரெண்டுலேயும் 4 நாள் வச்சுருக்காங்க. ஸோ தட் இந்த ஸ்மார்ட் கேட்ஸ் மூலயமா ரொம்ப ஃபாஸ்டராக த ப்ரொசீஜர் வில் பி டன். பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்ஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் என்ஷூர்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக தே கேன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இது டிஜியாத்ரா இன்டகிரேஷன் பண்ணதுனால தான் திஸ் ஹேஸ் பீன் டன் அப்படின்றதையும் டிஜியாத்ரா பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஹியர். ஸோ டிஜியாத்ரா வந்து யூ ஷுட் நோ தட் இஸ் பேப்பர்லெஸ் ஏர் ட்ராவல் த்ரூ பயோமெட்ரிக் எனேபிள்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பேப்பர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். இப்போது இந்த டிஜியாத்ரா மூலயமா தட் ஹேஸ் பீன் ரெடியூஸ்டு. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் இஸ் PHGCCI இவங்களோட expectation by which year India is expected to become 4th largest economy, which is 2026 So India is expected to become 4th largest economy globally by 2026. So for this financial year GDP forecast is 6.8, next financial year 7.47. ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம கூட அவ்வளோ கொடுக்கல. இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 10 லேக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால டாக்ஸேஷன் ப்ரொபோசல்ஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 30% பீக் டேக்ஸ் ரேட் ஆன் இன்கம் அபவ் 40 லேக் கரண்ட்லி 15 லேக்குக்கு தான் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ அதையும் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ரெடியூஸ் த டேக்ஸ் ரேட்ஸ் ஃபார் ப்ரொப்ரைட்டர்ஷிப், partnership and LLPs. So these are commonly known
பார்ட்னர்ஷிப்ஸ் ஒரு கம்பெனியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதில் தீஸ் ஆர் த திங். அதெல்லாம் வந்து 33 to 25% ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ இன்ஃப்ளேஷன் வந்து சிபிஐ வந்து 4.5% இந்த ஃபினான்ஷியல் இயரும் ஃபர்தர் 2.5 to 4% இருக்கும் ஃபார் த அப்கமிங் குவார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் வந்து ஆர்பிஐக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், ஃபின்டெக், செமிகண்டக்டர், ரினியூவபிள் எனர்ஜி, ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராமிசிங் ஏரியாஸ் ஃபார் ஜிடிபி க்ரோத்ன்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் as well as the SBI இது மூணும் தான் வந்து டாப் 25 பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லியிருக்காங்க. which is HDFC 13th, ICICI 19th and SBI 24th பொசிஷனில் இருக்குது. ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் மேட் கன்சிக்யூட்டிவாக இவங்க தான் வந்து தே ஆர் ஹேவிங் திஸ் பொசிஷன், ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ. NPCI International Private Limited, they partnered with Magneti to expand UPI in UAE. Duty freeக்கு மட்டும் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Further it will be expanded to other sectors too. IDBIயோட சிரஞ்சீவி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸோட FD ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் above 80 years மேலே இருக்கிறவங்களுக்கு. ரைசிங் டெலிக்வன்சிஸ் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். பிகாஸ் ஆஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு எப்படி இருக்குன்றதை ஏற்கனவே பார்த்து தான். பட் இட்ஸ் சர்டன் பாயிண்ட்ஸ் வேர் அடிஷ்னலி கிவன். IMF வந்து இந்தியாவோட ஜிடிபி 6.5% இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் 47 president ஆஃப் USA அப்போ ஸ்வான் பண்ணியிருக்காரு. அண்ட் வினோத் குமார் வில் பி த MD and CEO ஆஃப் இந்தியன் பேங்க் சக்சீடிங் SL ஜெயின். PV சிந்து பூமா இந்தியாவோட ஜாயின் பண்ணியிருக்காங்க as an ambassador. AI driven லெட்லெஸ் பேஸ் மேக்கர் வந்து 86-year-old விமனுக்கு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க இன் சென்னை. 4 ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமுக்காக தெலங்கானா வந்து 45,000 crore வந்து ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கர்லேருந்து போக போகுதுதான் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஃபியூச்சர் ஜாப் ஆஃப் ரிப்போர்ட் 2025ல AI, robotics அண்ட் ஆட்டோனமஸ் சிஸ்டம் தான் ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஆல்சோ செமிகண்டக்டர், குவாண்டம் டெக்னாலஜியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ளே EV நம்பர்ஸ் இன் இந்தியா வந்து 8-fold இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ரீசண்ட் சேஞ்சஸ்னால அப்படின்றதையும் பார்த்தோம். ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் நம்ம டிஜி யாத்ராவை யூஸ் பண்ணி கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தே ஆர் டூயிங் திஸ். இந்தியா வந்து 4th largest எக்கனாமி 2026லேயே வந்து ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க PHGCCI. So yeah, that's it for today. Thank you for listening and all the best for your exams and thank you.